ஊரு செழிக்க வேணும், உறவு வளர வேணும், உன்னாலே ஊரு மக்கள் நல்லா இருக்க வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொழிய வேணும், நாங்கள் எல்லாம் உன்னாலே. பத்திரவழிக்கு அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் இந்த கோவில் கட்டி நல்லா சிறப்பாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இந்த கோவிலுக்கு வராத பக்தர் கிடையாது. அனைவரும் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள், குழந்தை இல்லாத நிறைய பேர் இருக்காங்க, கல்யாணம் ஆகிற பிரச்சனை நிறைய பேர் வந்திருக்காங்க. சில பேர் வந்து இந்த கோவில் தான் வரணும் அப்படிதான் இவங்க ரூல்ஸ் கிடையாது. இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சரிசமம், எல்லாரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வரலாம். என் குடும்பத்தில் அந்த மாதிரி இவங்களும் நான் நினைக்கிறேன். வீடியோ உங்கள் பிள்ளைகள் என் குடும்பத்தில் இவங்க எல்லாரும் ஒன்றா நினைக்கிறேன். அத்தனை பேரும் என்னுடைய சார்ந்த உறவாக தான் நினைக்கிறேன். இவங்களும் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு வந்திருக்காங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாமல் வந்தாங்க கோலத்தில். அப்படி தானே? கல்யாணம் பண்ணாமல் கோலத்தில் வந்தாங்க. ஒரு வார்த்தை கேட்டாங்க, ஐயா பண்ணலாமான்னு கேட்டாங்க. இந்த இடத்துல வாக்கு கொடுத்தேன். நல்லபடியாக குழந்தை பெற்று 2வது குழந்தை பெற்று இங்கே சந்தோஷமாக இருந்துருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பேர் வைக்க போகிறேன். சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு 2024 சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு. இன்னைக்கு சந்தோஷமா பெண் குழந்தையா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரியுடைய அருளாக பேர் வச்சுவா சீதா. அவ உத்தரவு கொடுத்துட்டா. சீதான் பேரு அந்த அம்மனுடைய பேரா வைக்கிறேன். ஏன் சீதான் பேர் வச்சுன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தனால அவ பூவால பிறந்தவ, அக்னியில் பிறந்தவ, ராமனுக்கு உபதியாக மனைவியாக இருந்ததான அவர் பேர் வந்து சீதா அப்படின்ற பேரை உச்சரிப்பு வச்சிருக்க. அம்மனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா எப்போதும் நல்லா இருக்கணும். 16 செல்வங்கள் பெற்று திருவடி எம்பெருமானுடைய அருளாக பெற்று நோய் நொடி இல்லாம நல்ல கல்வி ஞானங்கள் அருள் பெற்று மக்களுக்கு சேவைகள் செய்யக்கூடிய அருளாக இருந்து இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல சிரஞ்சீவ சந்தோஷமா ஒரு நல்ல அரசியா இருந்து அது அந்த குடும்பத்தை அப்பா அம்மா நல்லபடியா அருள் பெற்று சந்தோஷமா வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க சந்தோஷமா இருக்கணும். கொடுங்க. இனிமேல் உங்க பேரு சீதா. சீதா அழகான பேரு சீதா. வச்சிருக்க சரியா? சீதா. இனிமேல் சீதா. நீங்க இந்த மாதிரி பேர் வச்சிருக்கீங்களா? இது வச்சது இல்லையா? இனிமேல் இந்த கோவில வந்ததுக்கு சீதான்னு பேர் வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல வந்து வந்துட்டீங்க. இன்னொரு முறை வரும்போது என்ன பண்ணி தெரியுமா? இது உங்க தாய் வீட்டு நினைச்சுக்கோ. என் கையால ஒரு பொருள் வாங்கி தரேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு நினைக்காது. அண்ணன் தம்பி யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ணன் நான் தான், அப்பா நான் தான், உறவு நான் தான். அதே மாதிரி அவரு என் குடும்பத்தில் உறவை நினச்சி இவங்க 2 பேரும் என் கையால் ஒரு பட்டு புடவை ஒன்று வாங்கி தருவோம் பொண்ணுக்காக. அந்த சீதா முதல்ல இங்கே பேர் வச்சதுனால அம்மன் அருளாக உங்களுடைய பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு ஒரு புடவை, அவருக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கி தரேன். இன்னொரு முறை நீங்கள் வரும்போது இது உன்னுடைய தாய்களை நினச்சி கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. சரியா? சந்தோஷம் வாழ்க வளங்கள், எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சீதா 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 அது பேர் வச்சோன்னா முகம் மாறி போச்சு. நன்றிமா. எல்லாரும் போயிட்டு வாங்க. சந்தோஷமா இருங்க, நல்லா இருக்கணும், எந்தோட குறைகள் இல்லாமல் நல்லபடியா இருக்கணும். உள்ள டைம் வாங்க. போதுமா?